இறுதி நேரத்தில் மறுத்த அமெரிக்கா, ஈரானுக்கு கை கொடுத்த மெக்சிகோ. போர் நிறுத்தத்திற்கு நடுவே அமெரிக்காவின் திடீர் தாக்குதல், ஈரான் பதற்றம் மீண்டும் உயர்வு. இணைய கட்டுப்பாட்டாளர்களை நீக்க ஈரான் ஜனாதிபதி உத்தரவு, வெளியான தகவல். அதிகாலையில் சேரி பாய்ந்த அதிநவீன ஓரஸ்னிக் ஏவுகணை, பலர் பலி, 100க்கும் மேற்பட்டோர் காயம். ஹார்மூஸ் ஜலசந்தி அருகே எதிரி ட்ரோனை சுட்டு வீழ்த்தினோம், ஈரான் அறிவிப்பு. 30,000 அடி உயரத்தில் பறந்த போது விமானிக்கு மாரடைப்பு, அச்சத்தில் உறைந்த பயணிகள். எபோலா சர்வதேச பொது சுகாதார அவசர நிலை, உலக சுகாதார அமைப்பு. சிலி நாட்டில் 6.9 ரிக்டர் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். நடுவானில் திடீரென சரிந்த விமானம், 10 பேர் காயம். இனி விரிவான செய்திகள். சிலி நாட்டில் 6.9 ரிக்டரில் சக்தி வாய்ந்த பூகம்பம். வடக்கு சிலியில் 6.9 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கம் ஏற்பட்டதை ஜெர்மனி நிலநடுக்கவியல் மையமும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. கலாமா நகரத்தில் இருந்து சுமார் 31 கிலோமீட்டர் தொலைவில் அட்டகாமா பாலைவனத்தில் ஏறத்தாழ 100 கிலோமீட்டர் ஆழத்தில் அது தாக்கியதாக அமெரிக்க ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இறுதி நேரத்தில் மறுத்த அமெரிக்கா, ஈரானுக்கு கை கொடுத்த மெக்சிகோ. உலக கிண்ண காற்பந்தாட்ட தொடரின் போது ஈரான் காற்பந்தாட்ட அணி மெக்சிகோவில் தங்குவதற்கு தமது அரசாங்கம் சம்மதம் தெரிவித்துள்ளதாக மெக்சிகோ ஜனாதிபதி கிளாடியா ஷீன்பாம் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா இதற்கு மறுப்பு தெரிவித்ததை தொடர்ந்தே மெக்சிகோ இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது. ஈரான் காற்பந்தாட்ட சம்மேளனத்தின் தலைவர் வெளியிட்ட தகவலின்படி ஈரான் அணியின் தங்குமிடம் அமெரிக்காவின் அரிசோனாவுக்கு பதிலாக மெக்சிகோவின் எல்லை நகரமான டிஜுவானாவில் அமைக்கப்பட உள்ளது. உலக கிண்ண தொடருக்கான ஈரான் அணி அமெரிக்காவில் தங்குவதற்கு அந்த நாட்டு அரசாங்கம் அனுமதி மறுத்த நிலையிலேயே மெக்சிகோ ஜனாதிபதி இந்த தீர்மானத்தை அறிவித்துள்ளார். போர் நிறுத்தத்திற்கு நடுவே அமெரிக்காவின் திடீர் தாக்குதல், ஈரான் பதற்றம் மீண்டும் உச்சகட்டம். தெற்கு ஈரானில் ஏவுகணைகள் மற்றும் கன்னி வெடிகளை நிலைநிறுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் படகுகளை இலக்கு வைத்து அமெரிக்கா தொடர் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானிய படைகளினால் ஏற்படும் அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாப்பதற்கான தற்காப்பு நடவடிக்கையாகவே இந்த தொடர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளைகளின் பிரதானி அட்மிரல் பிராட் கூப்பர் தெரிவித்திருக்கின்றார். இருப்பினும் தற்பொழுது நிலவும் போர் நிறுத்தம் குறித்து அமெரிக்கா மிகவும் நிதானத்துடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்கா நடத்திய இந்த தாக்குதல்களுக்கு ஈரான் இதுவரை பதிலளிக்கவில்லை எனவும், எதிர்காலத்தில் அமைதி ஒப்பந்தத்தில் இது என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தெளிவாக தெரியவில்லை எனவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இணைய கட்டுப்பாடுகளை நீக்க ஈரான் ஜனாதிபதி உத்தரவு, வெளியான தகவல். ஈரானில் விதிக்கப்பட்டிருந்த இணைய கட்டுப்பாடுகளை உடனடியாக நீக்கி இணைய வசதியை மீண்டும் சீரமைக்குமாறு அந்த நாட்டு ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் உத்தரவிட்டுள்ளதாக ஈரானின் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. தொடர்பாடல் அமைச்சின் அதிகாரப்பூர்வ மூலங்களை மேற்கோள் காட்டி இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் மற்றும் ஆக்கிரமிப்பு அமெரிக்கா ஆகிய நாடுகள் ஈரான் மீது குண்டு தாக்குதல்களை நடத்திய வேளையில் பொதுமக்கள் தகவல்களை பெற்றுக்கொள்வதை தடுக்கும் நோக்கில் ஈரானிய அதிகாரிகள் நாடு முழுவதும் முழுமையான இணைய முடக்கத்தை அமுல்படுத்தி இருந்தனர். இந்த முடக்கம் 87 நாட்களுக்கு மேலாக நீடித்ததாக நெட்ஃபிளிக்ஸ் இணைய கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்திருக்கிறது. இந்த நீண்டகால இணைய முடக்கம் காரணமாக ஈரானிய பொதுமக்கள் நாட்டின் தற்போதைய நிலைமைகள் குறித்த செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதில் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர். அத்துடன் இணையதளங்களை பெரிதும் நம்பியிருந்த உள்நாட்டு வணிக நடவடிக்கைகளுக்கும் இதனால் கடுமையான பொருளாதார பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதிகாலையில் சீறி பாய்ந்த அதிநவீன ஓரஸ்னிக் ஏவுகணை, பலர் பலி, 100 பேர் காயம். உக்ரைன் நாட்டில் ரஷ்யா நேற்று அதிகாலை நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்ததாகவும் சுமார் 100 பேர் காயமடைந்ததாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.
கீவ் தலைநகரின் வான்பரப்பில் ஏவப்பட்ட ரஷ்யாவின் அதிநவீன ஓரஸ்னிக் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை அந்த பகுதியில் பாரியளவில் தாக்கியுள்ளது. இது கடந்த 4 வருட போரிலேயே மிக கடுமையான தாக்குதலாக கருதப்படுகிறது. இந்த ஓரஸ்னிக் ஏவுகணை ஒளியின் வேகத்தை விட 10 மடங்கு வேகத்தில் பாய்ந்து அழிக்கக்கூடிய திறன் கொண்டது என்றும், விண்கல் போல மிக அதிக வேகத்தில் பயணிப்பதால் எந்தவொரு வான் பாதுகாப்பு அமைப்பாலும் இதை தடுத்து அழிக்க முடியாது என்றும் ரஷ்ய ஜனாதிபதி புதின் குறிப்பிட்டுள்ளார். உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி கீவ் தலைநகரை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட போதும் பிற பகுதிகளும் ஏவுகணை தாக்குதல்களில் பாதிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். தலைநகர் கீவ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இரவு முழுவதும் வெடிப்பு சத்தங்கள் கேட்ட வண்ணம் இருந்ததாகவும், பெரிய கட்டடங்கள், ஒரு பாடசாலை, ஒரு திரையரங்கு, அருங்காட்சியகம் என்பன இதில் சேதமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உக்ரைன் ரஷ்யாவின் பொதுமக்கள் உள்கட்டமைப்புகள் மீது நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஹார்மூஸ் ஜலசந்தி அருகே எதிரி ட்ரோனை சுட்டு வீழ்த்தினோம், ஈரான் அறிவிப்பு. உலக நாடுகளுக்கு தேவையான பெரும்பான்மையான சரக்குகளை கொண்டு செல்லும் கப்பல்கள் ஹார்மூஸ் ஜலசந்தி வழியே கடந்து செல்லும். எனினும் ஈரான் மற்றும் அமெரிக்கா மோதலால் இந்த பகுதியில் கப்பல்களின் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது எரிபொருள் தட்டுப்பாடு, விலைவாசி உயர்வு போன்ற சிக்கல்களையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஹார்மூஸ் ஜலசந்தியை ஒட்டிய பகுதியில் குவாசிம் தீவு அருகே கடல்சார் பகுதிகளில் எதிரி ட்ரோன் ஒன்றை எங்களுடைய வான் பாதுகாப்பு சாதனங்கள் சுட்டு வீழ்த்தின என ஈரான் இன்று அறிவித்துள்ளது. இது பற்றி வெளியான செய்திக்குறிப்பில் அந்த ஆளில்லா விமானம் பாரசீக வளைகுடா பகுதிக்கு மேலே சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. அதனை வீழ்த்துவதற்காக நவீன உள்நாட்டு பாதுகாப்பு சாதனங்களை ஈரானிய படைகள் தயார் நிலையில் வைத்திருந்தன. இதுவே ஈரானிடமிருந்து வெளியிடப்பட்ட ஒரு தெளிவான மற்றும் முடிவான செய்தியாகும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேபோன்று மற்றொரு செய்தியில், வான் பாதுகாப்பு நடவடிக்கையால் குவாசிம் தீவில் வசித்து வரும் உள்ளூர் வாசிகளுக்கு பலத்த சத்தம் கேட்டுள்ளது. அதனை நாங்கள் கேட்டோம் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் என அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றது. எனினும் அந்த ட்ரோன் யாரால் அனுப்பப்பட்டது மற்றும் அதன் உரிமையாளர்கள் யார் என்ற விவரங்கள் ஈரானால் வெளியிடப்படவில்லை. இது தொடர்பாக ஈரான் அரசின் அதிகாரிகள் தரப்பில் இருந்து பத்திரிகையாளர்களுக்கும் எந்த தகவலும் உடனடியாக வெளியிடப்படவில்லை. நடுவானில் திடீரென சரிந்த விமானம், 10 பேர் காயம். ஆஸ்திரேலியாவிலிருந்து காங்காங் நோக்கி சென்ற ஹதாய் பசிபிக் விமானம் நடுவானில் கடுமையான காற்று கொந்தளிப்பில் சிக்கி திடீரென கீழ்நோக்கி சரிந்ததில் பயணிகள் மற்றும் உணவு வண்டிகள் காற்றில் தூக்கி வீசப்பட்டு 10 பேர் காயமடைந்துள்ளனர். நான் இறந்து விடுவேன் என்றே நினைத்தேன் என அந்த விமானத்தில் பயணித்த ஆஸ்திரேலிய பயணி ஒருவர் தனது மரண பயத்தை விவரித்துள்ளார். சனிக்கிழமையன்று ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பேன் நகரிலிருந்து ஹாங்காங் நோக்கி 6 வெண்பாறைகளை தாங்கும் திறன் கொண்ட ஏர்பஸ் A350-900 ரக CX 156 விமானம் பறந்து கொண்டிருந்த போது இந்த விபத்து நேரிட்டுள்ளது. விமானம் ஹாங்காங்கில் தரையிறங்குவதற்கு சுமார் 2 மணி நேரத்திற்கு முன்பாக பயணிகள் அனைவரும் உறக்கத்திலிருந்து எழுந்து ஊழியர்கள் காலை உணவு பரிமாறத் தொடங்கிய போதே இந்த திடீர் சரிவு ஏற்பட்டுள்ளது. விமானம் திடீரென கீழ்நோக்கி சரிந்திருக்கிறது. விமானம் கீழே விழுந்து நொறுங்கப் போகிறது என்றுதான் நான் நினைத்தேன். மக்களின் மொபைல் போன்கள் காற்றில் பறந்தன. சூடான காஃபிகள் மேலெழுந்து விமானத்தின் கூரையில் சிதறின. உணவுகள் எல்லா இடங்களிலும் கொட்டி கிடந்தன. எந்தவித முன்னெச்சரிக்கையோ அல்லது சீட் பெல்ட் அணியும் சமிஞ்சையோ காட்டப்படுவதற்கு முன்பே இது நடந்துவிட்டது என விமானத்தில் பயணித்த கெய்ன்ஸ் நகர தொழிலதிபரான நிக்கோலஸ் ஸ்டீவன்சன் என்பவர் தெரிவித்திருக்கின்றார். எபோலா சர்வதேச பொது சுகாதார அவசர நிலை. உலக சுகாதார அமைப்பு ஆப்பிரிக்க நாடுகளான காங்கோ மற்றும் உகண்டாவில் பரவியுள்ள எபோலா நோயானது சர்வதேச பொது சுகாதார அவசர நிலையாகும் என உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. தற்பொழுது எபோலா தடுப்பு நடவடிக்கைகளில் கண்காணிப்பை காங்கோ தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த நோய் பரவலின் மையமாக விளங்கும் இடூரி மாகாணத்தில் கிட்டத்தட்ட 5 மில்லியன் மக்கள் வசிக்கின்றனர். அவர்கள் எபோலா அச்சுறுத்தலை மட்டுமல்லாமல் பல்வேறு வகையான நோய்களையும் எதிர்கொள்கின்றனர். குறிப்பாக இவர்களில் 20% மக்கள் உள்நாட்டில் இடம்பெயர்ந்துள்ளனர் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குனர் டெட்ரோஸ் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதுவரை 101 வழக்குகள் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் 900க்கும் மேற்பட்ட சந்தேகத்திற்கிடமான வழக்குகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன.
இந்த நிலையில் 131 பேர் பலியாகி உள்ளதாக அந்த நாட்டின் பொது சுகாதார மந்திரி சாமுவேல் ரோஜர் கம்பா தெரிவித்துள்ளார். இந்த நோயின் அச்சுறுத்தல் காரணமாக மக்கள் யாரும் தாமாக முன்வந்து சிகிச்சையோ பரிசோதனையோ ஏற்பதில்லை. அதனால் எபோலா தொற்றுடன் தொடர்பில் இருந்தவர்களை கண்டறியும் முயற்சிகளை தீவிரப்படுத்தவும் ஆதரவு பராமரிப்பை வழங்குவதற்காக நோய் தொற்றுக்களை முன்கூட்டியே கண்டறிவதும் கடினமாக உள்ளது என்றும் உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குனர் டெட்ரோஸ் குறிப்பிட்டுள்ளார்.